வாழ்க்கையின் சவால்களை சாதகமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய திறன் விடாமுயற்சிக்கு உண்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உறுதிப்பாடு, விடாமுயற்சி, துணிச்சல் ஆகியவற்றை விளக்கும் சமஸ்கிருத நீதிமொழியை பகிர்ந்துள்ளார். ஒருவர் தம் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களால் தோற்கடிக்கப்படுவதில்லை என்றும், மாறாக தொடர்ச்சியான முயற்சி, அசைக்க முடியாத உறுதிப்பாடு ஆகியவற்றின் மூலம் முன்னேறி சென்று இறுதியில் வெற்றி இலக்கை அடைய முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விவகாரங்கள் குறித்து பதிலளிக்க மத்திய அரசு தயாராக இருந்த போதிலும் எதிர்க்கட்சியினர் விவாதத்தை தவிர்த்ததாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றம் என்பது விவாதங்கள், ஆலோசனைகள், சட்டங்களை இயற்றுதல் ஆகியவற்றுக்கான இடம் என்று குறிப்பிட்ட கிரண் ரிஜிஜு, ஆனால் நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதிலும் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு நாடாளுமன்ற அலுவல்களை எதிர்க்கட்சியினர் முடக்கியதாகவும் கூறினார். இந்த கூட்டத்தொடரில் 12 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அவற்றில் ஒரே ஒரு சட்ட மசோதா மட்டுமே இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மக்களவையில் 19% அலுவல்களும் மாநிலங்களவையில் 39% அலுவல்களும் நடைபெற்றதாக கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். பெண் குழந்தைகளின் நலன் கருதி பள்ளி சீருடைகள் விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரத்தில் தையல் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் தையல் கலைஞர்களுடன் கலந்துரையாடினார். தனியார் பள்ளிகளில் மாணவிகள் பெட்டிகோட் முறையில் அணிவது போல் மடிப்புகள் அதிகம் வைத்து சீருடைகள் தைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். முதலில் 2 மாதிரிகள் தைத்து தமக்கு அனுப்ப வேண்டும் என்றும், அதனை ஆய்வு செய்த பின் மேலும் தேவையான சீருடைகள் தைக்க வேண்டும் என்றும் அவர் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மாவு தயார் செய்யும் இடத்தையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பரிசோதனை செய்த பிறகு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி உற்பத்தியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி மையங்கள் அதிகரிக்கப்படும் என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். MBBS, BDS ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மாலையில் முதற்கட்ட கலந்தாய்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கான ஆணைகளை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதற்கட்ட கலந்தாய்வில் 614 மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட இருப்பதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், ஒருபுறம் நீட் தேர்வை நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என தாவேக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருவதாகவும், அதே நேரத்தில் மறுபுறம் மாணவர்களை நீட் தேர்வுக்கு தயார் செய்வதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதில் செய்தியாளர்கள் அளப்பரிய பங்காற்றுகின்றனர் என பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல இயக்குனர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கம் ராணிப்பேட்டையில் இன்று நடைபெற்றது. இந்த பயிலரங்கை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பயிலரங்கிற்கு தலைமை தாங்கிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி, மத்திய மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, செய்தியாளர்கள் சரியான தரவுகளுடன் தெளிவான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை 4வது படைப்பிரிவின் துணை கமாண்டன்ட் பி. சுதாகர், தேசிய திறந்தநிலை பள்ளி கல்வி நிறுவனத்தின் மண்டல இயக்குனர் ஆர். பாஸ்கர், மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் கே. முரளி, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் ஊடக தகவல் அலுவலர் அழகுதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நல திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு 2 நாள் முகாம் கிருஷ்ணகிரியில் இன்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த மக்கள் நல திட்டங்கள் சார்ந்த கண்காட்சியை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் பாலநாகேந்திரன் கலந்து கொண்டு முகாமின் அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மாவட்ட திட்ட அலுவலர் சுமதி, மாவட்ட சமூக நல அலுவலர் சக்தி சுபாஷினி, வேளாண் அறிவியல் மைய தலைவர் சுந்தர்ராஜ், மத்திய காலனி பயிற்சி நிலையத்தின் சென்னை மண்டல இயக்குனர் முரளி, இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று மக்கள் நல திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள்.